விடை கிடைத்து விட்டது. ஆசிரியர் பாரத தேவி. வாசிப்பவர் உங்கள் கீர்த்தனா. லலிதா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா. ஆனால் அந்த வழியும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்போது இந்த கல்யாணம் நடந்தே தான் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். கிராமத்தில் இருந்து தன் சொந்தக்காரர்களுக்கு பத்திரிகை கொடுப்பதற்காக சதாசிவம் புறப்பட கூடவே புறப்பட்டாள் ரஞ்சினி. ராஜேஸ்வரிக்கு பொறுவென்று இருந்தது. ஏண்டி நீ எதுக்காக இப்ப அவர் கூட புறப்பட்டுட்டு இருக்க என்றதும், போமா, இது வரைக்கும் நம்ம சொந்தக்காரங்க நான் யாரையுமே பார்த்ததில்லை, இப்பவாவது நான் அப்பா கூட போய் நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வாரனே என்று சினிங்கினாள் ரஞ்சினி. ஒரு வயசு பொண்ணு ஊர்வழி போறத நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்ற மனைவியிடம், எதுக்காக ராஜினி எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிக்கிறே? நம்ம பொண்ணுங்க எப்பவும் கிராமத்தையே பார்த்ததில்ல. நம்ம சொந்தக்காரங்களும் ரொம்ப நாளா போக்குவரத்து இல்லாம நம்மள மறந்தே போயிருப்பாங்க. கல்யாணத்துக்கு கூட வாராகளோ இல்லையோ என்னமோ, நம்ம கடமையை நம்ம குறைவில்லாம செய்திருவோமேனு தான் இந்த பத்திரிகையை கூட கையோட கொண்டு போறேன். ரஞ்சனியும் வரட்டுமே, நம்ம சொந்தக்காரர்களை பார்த்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் இவதான் நம்ம மகனை அடையாளம் காமிச்ச மாதிரி இருக்கும்ல என்றார். உடனே ரஞ்சினி அம்மாவின் தோலை அணைத்தவாறு, ஆமாமா ப்ளீஸ்மா, நானும் அப்பா கூட போயிட்டு வாரேம்மா என்றாள் கெஞ்சலோடு. இரண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சடக்கென்று ராஜேஸ்வரி திரும்ப, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றது என்றார் சதாசிவம். உடனே ராஜேஸ்வரி முகம் திரும்பி ஈ என்று மொத்த பற்களை காட்டியதும், அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்று போலியாக ரஞ்சனி அப்பாவிடம் வந்து ஒட்டிக்கொள்ள ராஜேஸ்வரி வாய்விட்டு சிரித்தாள். ஆபீஸுக்கு போவதா சொல்லிவிட்டு வெளியே வந்த லலிதா ஆபீஸிற்கே போகவில்லை. நின்று போன மாதவிடாயை நினைத்து நினைத்து மருகினாள். யாரிடம் இதை பற்றி பேசுவது என்று தெரியவில்லை. யாரிடம் பேசினாலும் இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்து விடுமே என்று அவள் பயந்தாள். செத்து போகலாம் என்று நினைத்தாலோ வீட்டிற்குள் அதற்கு வழியே இல்லாமல் இருந்தது. இவளின் ரகசியத்தை அறிந்தது போல் அவள் அம்மா அவளை விட்டு நகராமல் இருப்பதை நினைக்கையில் அவளுக்கு கோபமாய் வந்தது. ரமேஷிடம் விஷயத்தை சொல்லலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. கடவுள் ஒரு கதவை மூடினால் மறுக்கதவை திறப்பார் என்று சொல்வார்கள். ஆனால் அவளை பொறுத்தவரை கடவுள் எல்லா கதவையும் அழைத்து விட்டாரே. பகலில் இப்படி தவித்தாள் என்றால் இரவில் உறக்கமே வருவதில்லை அவளுக்கு. மூடிய இமைகளுக்குள் இந்த மந்திரவாதியை போல் நுழைந்து கொள்ளும் ரமேஷின் உருவத்தையும் நினைப்பையும் அழிக்க அவள் படாத பாடுபட்டாள். அவள் அழிக்க அழிக்க அவன் வெட்டுப்பட்ட வாளை போல் பக்க கண்ணாக வளர்ந்து கொண்டே வந்தான். அவனின் பக்கத்தில் பாவப்பட்டவனாக கதிர் நின்று கொண்டிருப்பது போல் ஒரு பிரம்மை தோன்ற அவள் திடுக்கிட்டு விழிப்பாள். தான் செய்த தப்புக்காக இன்னொருவருக்கு அவள் துரோகம் செய்ய விரும்பவில்லை. கதிர் கூட ரஞ்சனியை இழந்த வருத்தத்தில் தான் இருப்பான். இவள் வீட்டுக்கு அவன் வந்தால் கூட இதுவரை நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசியதில்லை. ஏற்கனவே லலிதா யாருடனும் பேச மாட்டாள். அது ஒரு விஷயமே என்றாலும் அண்ணனுக்கு மனைவியாக போகிறவர்களிடம் என்ன பேச்சு இருக்கிறது என்று ஒதுங்கி விடுவான். குறுக்கில் மறுக்கில் பார்த்து விட்டால் கூட ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். அவனுக்கு தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் கொஞ்சம் கூட மறுக்காமல் தன்னை மனைவியாக்கிக் கொள்ள சம்மதிப்பான். கதிர் அண்ணனுக்கென்று பேசியவளை நான் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்று நீங்களாவது சொல்லக்கூடாதா? கதிர், ஆண்களாக பிறந்தவர்கள் எல்லாம் இப்படி அப்பா அம்மா பேச்சுக்கு சம்மதம் என்று தலையை ஆட்டினால் நாங்கள் என்ன செய்வது கதிர்? எங்களுக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று கத்தத்தான் தோன்றியது அவளுக்கு. வெறும் யோசனையிலேயே எங்க போகிறோம் என்று திக்கு திசை தெரியாமல் நடந்து கொண்டிருந்தவளுக்கு எதிரே ஒரு மெடிக்கல் ஷாப் இருப்பது தெரிய வந்தது. எல்லாவற்றிலும் இலகுவான சாவு தூக்க மாத்திரை தான். அதை வாங்கி தின்றுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. சான வெளிச்சக்கீச்சு அவள் இருண்ட நெஞ்சுக்குள் மின்னி மறைந்தது. மெடிக்கல் ஷாப்பின் முன்னால் நின்றவாறே சுற்றி முற்றியும் பார்த்தாள். கடையில் கடைக்காரன் மட்டுமே இருந்தான், வேறு யாரும் இல்லை. லலிதாவிற்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. பயம் வந்து தொண்டையை அடைத்தது. ச்சே, எந்த இடத்தில் என்றாலும் ஏன் இப்படி கோழையாய் போகிறேன் என்று நினைத்தவள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயன்றாள். இதற்குள் கடைக்காரன் என்ன மேடம் வேணும் என்று கேட்க கொஞ்சம் துணிச்சலை வரவழைத்தவளாய், ஒரு பாக்கெட் தூக்க மாத்திரை கொடுங்க என்றாள். அவன் உதட்டுக்குள் சிரிப்பாய் அவளை பார்த்து சிரித்தது போல் அவளுக்கு தோன்றியது.
டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? அவள் இல்லை என்று தலையசைத்தாள். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தூக்க மாத்திரை கொடுக்கறதில்ல மேடம். ஊரிலிருந்து எங்க பாட்டி வந்திருக்காக. ராத்திரியெல்லாம் தூங்க முடியாம தவிக்கிறாங்க, அதனால தான் கேட்டேன் என்றாள். மருத்துவரோட அனுமதி இல்லாம நாங்க தரக்கூடாது. இருந்தாலும் வயசான பாட்டின்னு சொல்றீங்க, அதனால இந்தாங்க என்று 2 மாத்திரையையும் 6 ரூபாய்க்கான பில்லையும் கொடுத்தபோது அந்த மாத்திரையை கடைக்காரனிடமே திருப்பி கொடுத்து விடலாமா என்று தோன்றியது. ஆனால் அதற்கும் தைரியம் இல்லாதது போல் தோன்ற திரும்பி நடந்தாள். லலிதா, என்ன மெடிக்கல் ஷாப்ல இருந்து வர? யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்று இவளின் பக்கத்தில் இருந்து குரல் வர திடுக்கிட்டு திரும்பினாள். ரொம்பவும் அருகில் அவள் தோழி வசந்தி நின்றிருந்தாள். இப்படி பக்கத்தில் வசந்தியை பார்த்ததில் லலிதாவின் உடம்பே ஆடிப்போனது. இவ இங்க இந்த நேரத்துல எங்க வந்து தொலைஞ்சா? நம்ம கடைக்காரங்க கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டு இருப்பாளோ? இவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதுமே, நல்லது செய்யறேன்னு ஊரெல்லாம் ஒளிபரப்பு பண்ணிடுவாளே. என்னல நான் கேக்குறேன், உன்கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் ஒரு மாத்திரையை வாங்கி போடலாம்னு வந்தேன். ஓ, ஒரு தலைவலி மாத்திரைக்காக தான் அந்த பாண்டி பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டுட்டு இருந்தானா என்று வசந்தி கேட்க லலிதாவிற்கு அடிவயிற்றில் பதட்டம் கண்டது. என்ன சொல்ற வசந்தி? நீ இப்ப மருந்து வாங்கினியே, அது எங்க சித்தப்பா கடை தான். இந்த வழி போக வர இருக்கையில நம்ம கடைய பார்த்துக்கோமா. இந்த கால பையன்களுக்கு வியாபாரத்தை கவனிக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுல தான் முக்கியம்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பாரு, தலைவலிக்கெல்லாம் என்று சொல்லும் முன்பே நீ நினைக்கிற மாதிரி அவர் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி தலைவலிக்கெல்லாம் டாக்டர் கிட்ட காமிச்சு அவர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்தா நல்லது மேடம்னு சொன்னாரு என்று பாதி பொய்யும் பாதி மெய்யுமாக சொல்லி முடிப்பதற்குள் லலிதா திக்கி திணறி போனாள். அதானே பார்த்தேன், இவன் எல்லார்கிட்டையும் டாக்டரோட மருத்துவ சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வியாபாரம் செய்வான்? இருந்தாலும் இதை சித்தப்பா கிட்டே சொல்லியே ஆகணும். சரி, இப்ப நீ எங்கே போகணும்? வீட்டுக்கு தானே என்று வசந்தி கேட்கவும் தலையாட்டி பொம்மையாய் தலையை ஆட்டினாள் லலிதா. உடனே நான் வண்டி கொண்டு வந்திருக்கேன், உன்னை கொண்டு போய் உன் வீட்லயே விட்டுட்டு வாரேன். தலைவலியோட எதுக்காக பஸ்ஸில் ஏற என்றதும் வேண்டாம் வேண்டாம், நான் பஸ்ஸிலேயே போய்க்கிறேன் என்று சொன்னவளிடம் சண்டைக்கு போனாள் வசந்தி. பஸ்ல போறியா? இந்த வெயில்ல சிக்னல்ல பஸ் நிக்க தலைவலி கூடிரும், அதனால ஒழுங்கா என் கூட வா, நான் போய் வண்டி எடுத்துட்டு வாரேன் என்று எங்கோ பக்கத்தில் வைத்திருந்த வண்டியை எடுக்க போனாள். வண்டி ஓட்டுகிறேன் என்று முன்னால் உட்கார்ந்து வாய் ஓயாமல் பேசிக்கொண்டு வந்தவளுக்கு பதில் சொல்லி சொல்லி நிஜமாகவே தலைவலி வந்து விட்டது லலிதாவிற்கு. வென்று எதிர்ப்புறமாக வீசிய காற்று இவளின் சொற்களை கிரகிக்க முடியாமல் சோர்ந்து போனவளாய் வண்டியிலிருந்து இறங்கிய லலிதாவை கூட கண்டுகொள்ளாமல் ஆண்டி ஆண்டி என்று வீட்டிற்குள் ஓடினாள் வசந்தி. ராஜேஸ்வரியிடம் போய் இவளுக்கு ஒரு காஃபியும் அவளுக்கு ஒரு காஃபியும் வாங்கி கொண்டு விட்டு 1 மணி நேரம் தொணத்து விட்டு அவள் புறப்பட்ட போது வீடு அமைதியாய் நிம்மதியாய் இருப்பதை போல் இருந்தது. ராஜலட்சுமி இரவு சாப்பிட கூப்பிட்ட போது லலிதாவிற்கு சாப்பிட தோன்றவில்லை. ரஞ்சனியும் அப்பாவும் இல்லாததால் வீடு வெறிச்சோடி கிடந்தது. தங்கை இருந்தால் படுப்பதற்கு 11 மணி ஆகிவிடும். டிவியை பார்த்து கொண்டிருப்பாள் அல்லது இவளையும் வம்பிழுத்து ஏதாவது விளையாடி கொண்டிருப்பாள். அவள் அப்பா சதாசிவமும் லேசிற்கு தூங்க மாட்டார். கதை புத்தகங்கள் படிப்பதென்றால் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதிலும் நல்ல நாவல் கிடைத்துவிட்டால் போதும், அதை முடிக்காமல் படுக்கவே மாட்டார். அவள் அம்மா விடிய விடிய விளக்கு எறிவதை பார்த்து சத்தம் போடுவாள். சில சமயங்களில் புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு மறைத்து வைப்பாள். சதாசிவமும் அதற்கெல்லாம் அசலைத்தவர் அல்ல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு புத்தகத்தை பிடுங்கிக்கிட்டு கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா வேற புத்தகமே இல்லையா? நம்ம தெருவில் இருக்கிற லைப்ரரியில நம்ம 4 பேர் பெயர்லையும் பணம் கட்டி 4 புத்தகம் எடுத்துட்டு வாரேன் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு புத்தகத்தை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போது அம்மாவின் முகத்தை பார்க்க சகிக்காது. கடுகடுவென்று கடுப்பேறி போயிருக்கும். இருக்கட்டும், நாளைக்கே நூல் நிலையத்துக்கு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னான்னு என்று அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு அப்பா கேட்கும்போது யாருக்கு தான் சிரிப்பு வராமல் இருக்கும்?
ஆனால் அம்மா சிரிக்க மாட்டாள். அதே கடுப்போடு எங்க வீட்டுக்காரர் வந்தா புத்தகமே கொடுக்காதீங்கன்னு என்று அவர் சொல்லி முடிக்கும் முன்பே அப்பா கடகடவென்று சிரிப்பார். அடி பைத்தியமே, இந்த காலத்துல நிறைய நல்ல புத்தகங்களையும் நல்ல பத்திரிகைகளையும் படிக்கிறவங்க தான் 4 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அறிவாளியா இருப்பாங்கன்னு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கமே ஊருக்கு ஊர் லைப்ரரி உண்டாக்கி நிறைய நல்ல புத்தகங்களை வாங்கி போடுறாங்க. டிவி பார்த்து பார்த்து அதன் ஒளியில கண்ணு கெட்டு போயிட்டு இருக்கிற சிறுவர்களையும் சினிமாவுக்கு போய் பொழுதை கழிக்கிறவங்களையும் படிப்பதற்கு பழக்கப்படுத்துறதுங்கன்னு நல்ல புத்தகங்களை இலவசமா படிக்கணுங்கிறதுக்காக வாங்கி போட்டிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ கூட இனிமே டிவி சீரியல் எல்லாம் பார்க்காத. எல்லா கதையிலையும் ஒரு வில்லனோ வில்லியோ வந்து உன் குடும்பத்தை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி காட்டுறேன் பாருன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு கெடுதலுக்கு மேல கெடுதலா பண்றத தான் காட்டுறாங்க. ஆமா, நீங்க தான் சீரியல் பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அடி பைத்தியமே, ஒரே விஷயத்த தானே எல்லா சீரியலும் காமிக்கிறாங்க. கடத்தல், கோயில், ஜெயில், அடிதடி இல்லாத நாடகம் இருக்கா சொல்லு பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்றேன், சீரியலை பார்த்து மனசுல பொறாமையை வளர்க்காதே, நல்ல புத்தகம் படிச்சு அறிவை வளர்த்துக்கோன்னு என்று சொல்ல ராஜேஸ்வரிக்கு அவர் மீது கோபம் தான் வரும். என்ன லலிதா, சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்கேன், அங்க என்ன யோசனையில உட்கார்ந்துருக்கே என்று மீண்டும் ராஜேஸ்வரி கூப்பிட்ட போதுதான் நினைவு கலைந்தாள் லலிதா. எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, ராத்திரியில வெறும் வயிறா படுக்க கூடாது, 2 இட்லி சாப்பிடு, எனக்கு உடம்பெல்லாம் சுடுற மாதிரி இருக்கு, நான் படுக்க போறேன். உனக்கு என்னைக்கு தான் உடம்பு சுடாம இருந்திருக்கு சொல்லு? சரி இரு, இதோ வாரேன் என்று ராஜலட்சுமி வாசல் கதவை பூட்டிவிட்டு 2 கிளாஸ்களில் பால் ஊற்றி கொண்டு வந்தார். இந்தா 2 பேருமே பாலை குடிச்சிட்டு படுப்போம் என்றவள் சேலை மடிப்புக்குள் இருந்த சிறிய விஷ பாட்டிலை எடுத்து 2 பாலிலும் ஊற்றிவிட்டு பாட்டிலை லலிதாவிடம் காட்டினாள். இந்தா லலிதா, இந்த மாதிரி பாட்டிலை தானே தேடிக்கிட்டு இருந்தே, இந்த விஷத்தை தானே நீ குடிக்கணும்னு ராத்திரியும் பகலுமா நினைச்சிட்டு இருந்தே, இப்ப குடி, நானும் குடிக்கிறேன் என்றவள் அவள் கையில் ஒரு டம்ளரை எடுத்து கொடுக்க அதிர்ச்சியானாள் லலிதா. அவளுக்கு வீடு சுற்றுவது போல் தோன்றியது. அம்மா என்று கதறியவாறே அவள் தன் அம்மாவின் மடியில் விழுந்தாள். ராஜேஸ்வரிக்கு கண்ணீர் நிரம்பி கன்னங்களையும் நனைத்தது. மகள் குடியிருந்த கர்ப்பப்பையில் நெருப்பை கொட்டியது போல் சுடும் நெருப்பாய் எரிந்தது. தானும் தன் மகளும் இருண்ட காட்டுக்குள் அலைவது போல் ஒரு பிரம்மை அவள் இதயத்தில் தோன்றி அவளை அலைக்கழித்தது. அவள் மடியில் குமரி குமரி அழுது கொண்டு இருக்கும் மகளின் தலையை தடவி கொடுத்தாள். இத்தனை வருஷமா ரமேஷ் தான் மாப்பிள்ளைன்னு மனசுக்குள்ள வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோமே, இப்ப கதிருக்கு மனைவியாக போகிறோமேனு தானே நீ மையம் பறக்கிறே, மருகி தவிக்கிறே. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமான விஷயம்தான். அதுலேயும் பெண்கள் வாழ்வில் ரொம்ப ரொம்ப சகஜம் லலிதா. காதலிக்கும் போது அவளை வளர்த்த அப்பாவோ அம்மாவோ யாரும் காதலிக்கிறவளின் கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களை ஒரு துச்சமா தான் தெரியும். அதெல்லாம் சில மாதங்களின் மயக்கம்தான். எத்தனையோ பொண்ணுங்க காதலுங்கிறது நம்ம கையில கிடைச்ச பொக்கிஷம்னு நினைச்சுக்கிட்டு பெத்தவங்களை மறந்து காதலே தஞ்சம்னு அவன் கூட ஓடி போறாங்க. அப்படி ஓடுறவங்கள யாரோ 1-2 பேருக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுது. மற்ற பெண்களுக்கு காதலிச்சவன் ஒரு பக்கம் கைவிட்டுட்டு போக, இன்னொரு பக்கம் பெற்றவங்க கிட்டையும் வர முடியாம வயிற்று சுமையோட அவளுங்க கெட்டு போய் தான் அலையிறாங்க. உன்ன மாதிரி மனசுக்குள்ள நினைச்சவனைத்தான் கைப்பிடிக்கணும், இல்லாட்டி செத்து போகணும்னு எல்லோரும் நினைச்சிருந்தா ரொம்ப பெண்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க. நம்ம நாடு 2 பிள்ளைகளுக்கு மேல பெறக்கூடாதுன்னு தடை சட்டம் போட்டிருக்காது. ராஜேஸ்வரி சொல்ல சொல்ல லலிதாவால் பேசவே முடியவில்லை. அம்மா அம்மா என்று அவள் மழத்தான் முடிந்தது. இப்படி அழுகிறதுனால எந்த காரியமும் நடக்காது லலிதா. நம்முடைய நல்ல நேரம் போல இருக்கு. உன் அப்பாவும் ரஞ்சனியும் ஊருக்கு போயிருக்காங்க. ரஞ்சனி உன்ன மாதிரி இல்லை, எதையும் சமாளிக்க கூடிய தைரியமான பொண்ணு. அவளுக்கு துணையா அப்பா இருக்காரு. நீ சாவறதுக்காக தூக்க மாட்ட முயற்சி பண்ணினதை
மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்க மாத்திரை கேட்டு அலையிறதும் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு சிரமம் வேண்டாம்னு நானே விஷம் வாங்கி வச்சிட்டேன். உன்னை பறி கொடுத்துட்டு என்னால் வாழ முடியாது. ஒரு மனைவியா கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்ணை ஒரு தாயாக்கி அவளை சமூகத்துக்கு முன்னால் பெருமைப்படுத்துறது எப்பவும் முதல்ல பிறக்கிற குழந்தை தான். அந்த வகையில் நீதான் என்னை பெருமைப்படுத்தின. உன்னை இழக்க நான் விரும்பலை. இப்படி நரக வேதனை பட்டுட்டு இருக்கிறத விட 2 பேருமே ஒன்னா செத்து போயிடுவோம் என்றதும் லலிதா நிமிர்ந்த அம்மாவை பார்த்தாள். மகளை பார்க்க பார்க்க ராஜேஸ்வரிக்கு வயிறு எரிந்தது. லலிதாவிற்கு அலை அலையாக புரளும் அடர்ந்த கூந்தல், லேசான நாடிக்குழி சேர்த்த வட்ட முகம், சிவந்த ஈறுகளோடு வெண்மையான பற்களாய் அவள் சிரித்தாள். அந்த முகம் சட்டென்று நெஞ்சில் ஒட்டிக்கொள்ள அதை மறப்பதற்கு நாட்களை எண்ண வேண்டியிருக்கும். உச்சிறகாய் கையும் கால்களும், காலடி சத்தமே கேட்காமல் அவள் பாதம் எடுத்து வைக்கும் அழகும், சிந்தாமல் சிதறாமல் மணக்க மணக்க சமையல் செய்யும் அழகும் ராஜேஸ்வரிக்கு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ரமேஷ் வெளிநாடு என்று போன நாளிலிருந்தே அவள் முகம் பொலிவிழந்துதான் கிடந்தது. இதையெல்லாம் பிரிந்து போற காதலர்களுக்குள் சகஜம்தான் என்று நினைத்தாள் ராஜேஸ்வரி. ஆனால் கதிருக்கும் இவளுக்கும் கல்யாணம் என்று பேச்சு எடுத்ததிலிருந்தே மகளின் முகம் வாடி கருத்து போனதை நினைத்து பதறினாள். வேலைக்கு வேலை சாப்பிடுவது கூட இல்லை. எந்த நேரமும் சுவரின் ஓரங்களில் சுருண்டு சுருண்டு கிடக்கும் மகளை பார்க்கையில் கொலையை யாரோ அறுத்து போட்டது போல் இருந்தது ராஜேஸ்வரிக்கு. தப்பிக்கவே முடியாத தண்டனையை அனுபவிப்பது போல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டு வரும் மகளை இனியும் அவளால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. சிரித்து சிவந்து போன விழிகளோடு அம்மாவின் அறிவுரைகளை கேட்ட லலிதா, அம்மா என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு என்று சொல்லிக்கொண்டே சுவரில் தலையை மோத ராஜேஸ்வரி ஓடிப்போய் மகளை தடுத்தாள். லலிதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நம்ம சாவ போவதென்பது முடிவான விஷயம். அதற்காக உடம்பை காயப்படுத்தி கொண்டு சாக வேண்டுமா? ரமேஷ் மீது இவ்வளவு உயிரை வைத்திருப்பாள் என்று நான் நினைக்கவில்லை. நான் வேணும்னா அண்ணா கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். தெரு விளக்கின் வெளிச்சம் பூட்டியிருந்த ஜன்னல் வழியை கசிந்தது. தன் மனதிற்குள் பதுங்கியிருக்கும் ரகசியமும் கசியும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தவளாய், அம்மா நீ நினைக்கிறது போல நான் நல்லவள் இல்லம்மா என்றதும் ராஜேஸ்வரியின் முகம் வெளுத்து போனது. லலிதா, நீ என்ன சொல்ற? ஆமாம்மா, ரமேஷ் மேல நான் உயிரையே வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா ராஜேஸ்வரிக்கு தாங்க முடியவில்லை. மகளின் தோலை பிடித்து குலுக்கியவள், சொல்லுடி சொல்லு. ஒரு காயம்பட்ட பறவையை போல் அவள் மெல்லிய உடல் அதிர, குற்ற உணர்வு அவளை குத்தி கிழிக்க, உதடுகள் எல்லாம் நடுங்கி துடிக்க, அம்மா 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 நான் ரமேஷ், உயிர் இப்போ என் வயிற்றில் என்று சொல்லி முடிக்கும் முன்பே ராஜேஸ்வரி அவளை குலுக்கினாள். அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்த முகத்தை நிமிர்த்தியவள் கண்களுக்குள் பார்த்தாள். அவள் பார்வையில் கனல் பட்டு தெரித்தது. சொல்லு, உன் வயிற்றில் என்றவளிடம் அதற்கு மேல் பேச முடியாமல் லலிதா தவிக்க, நீ நிஜத்தை தான் சொல்றியா என்று பல்லிடுக்கில் சீறிய அம்மாவின் முகத்தை பார்க்கவே பயமாயிருந்தது. அவள் அம்மா இல்லை, இது வேறு அம்மா. கண்களில் இரத்த வெறி கொண்டு அவளை குதிர காத்திருக்கும் அம்மா. லலிதா ஒரு உயிரற்ற பிணம் போல் தலையை மட்டும் ஆட்டிய போது பளிர் பளிர் என்று அவள் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தாள் ராஜேஸ்வரி. லலிதா அழுங்கவில்லை, குலுங்கவில்லை. மனதில் இருந்த சுமை வாங்கிய வேகத்தில் கரைந்து போக அவள் லேசாகி போனாள். அம்மாவின் அடிகள் அவளுக்கு சுகமாய் இருந்தது. தான் செய்த குற்றத்திற்கு வாழ்க்கை பூராவும் உடல் வலிக்க வலிக்க அடி வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அடிமா அடி, என்னை அடிச்சுக்கிட்டே இரு என்றாள். மகளை அடித்து ஓய்ந்து போன ராஜேஸ்வரி கேவி கேவி அழுவதை பார்த்த லலிதாவிற்கு தன் குடலை பிடுங்கி போட்டது போல் இருந்தது. அம்மா ப்ளீஸ், நீ அழாதம்மா. தப்பு செஞ்சவன் நான் தான், நீ எதுக்காக அழணும்? நான் உயிரோடவே இருக்கக்கூடாது என்றவள் சற்று தள்ளி இருந்த பால் டம்ளாரை எடுக்க ராஜேஸ்வரி வெடுக்கென்று தட்டிவிட்டாள். இது எப்ப நடந்தது என்று கேட்டாள்.
ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக அவள் தொண்டையிலிருந்து வந்தது. லலிதாவின் உடல் புழுக்கள் பற்றியது போல் அவமானத்தில் கூசியது. ஒரு சொறிநாயிலும் தான் கேடாகி போனதாக அவள் உணர்ந்தாள். அப்படியே பூமிக்குள் புதைந்துவிட அவள் விரும்பினாள். சொல்லு, எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? வெளிநாட்டுக்கு போறதுக்காக அவருக்கு பார்ட்டி வச்சாங்களே என்றாள். அதற்கு மேல் பேசவே அவளால் முடியவில்லை. பேசுவதற்கு தான் என்ன இருக்கிறது? அவன் அன்னைக்கு பூரா பார்ட்டியில தானே இருந்தான். இங்க எப்படி வந்தான்? முதல் நாளே வருவேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாருமா. இதுக்கு மேல என்னை எதுவும் கேட்காதம்மா, எனக்கு செத்து போகணும் போல இருக்கு என்றவள் தரையோடு முகத்தை பதித்து விசும்பியவாறு அப்படியே அரை மயக்க நிலையில் தூங்கி போனாள். அவள் உடல் அந்த அறையினுள் இழைத்து போன மெல்லிய நிழலாக வீழ்ந்து கிடப்பதை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் ராஜேஸ்வரி. விடியலின் வெளிச்சம் ஜன்னல் வழியே தெரிந்த இருட்டை வெளுக்க வைத்து கொண்டிருந்தது. நாளை மறுநாள் லலிதாவிற்காக செய்த வளையல்களை காட்டுவதற்காக துரைசாமியும் கௌரியும் வருவதாக சொல்லியிருந்தார்கள். பத்திரிகை கொடுக்க போன சதாசிவமும் ரஞ்சனியும் கூட திரும்பி இருக்க வீடு பழையபடி கலகலப்பாய் இருந்தது. லலிதா இப்போது எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாள். அதை நினைக்கையில் அவளுக்கே ஆச்சரியமாய் இருந்தது. அவள் எந்த மாத்திரையையும் மருந்தையும் சாப்பிடவில்லை. வயிற்றில் இருக்கும் கனம் குறையாமல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் லலிதா அண்ட பூதகரங்களின் அழுந்திய சுமைகளோடு திணறியவாறு இரவும் பகலும் கவலைப்பட்டு கிடந்தவள் இப்போது சிக்கெடுத்தாற் போல் இருந்தாள். இவளுக்கு தான் கல்யாணம் என்றாலும் இவள் கலந்து கொள்ளாமலே நடக்கும் கல்யாண வேலைகளை பார்த்து கொண்டிருந்ததோடு ரசித்து கொண்டும் இருந்தாள். சுமையெல்லாம் அம்மாவிடம் இறக்கிவிட்ட சுகமாக இருக்குமோ? விடியற் காலையிலேயே துரைசாமியும் கௌரியும் ஆட்டோவில் வந்து இறக்கினார்கள். நகைகளோடு வருவதால் கூடவே கதிரும் வந்திருந்தான். ஆட்டோவிற்கு பணம் கொடுக்க போன அப்பாவை தடுத்தான். ஆட்டோ இருக்கட்டும்பா, நான் அப்படியே திரும்பி போறேன் என்றான். இவர்களை வரவேற்பதற்காக வாசலிலேயே நின்று கொண்டிருந்த சதாசிவம், என்ன கதிர், வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா? எல்லோருக்கும் உங்க அத்தை டிஃபன் செஞ்சு வச்சிருக்கா, உங்களுக்காகவே காத்திருக்கா என்று சொல்லி முடிக்கும் முன்பே சேலை முந்தையில் கையை துடைத்தவாறு ராஜேஸ்வரி, காலையில நானே ஃபோன் பண்ணியிருந்தேனே ஜக்கி, காலைக்கும் மதியத்துக்கும் இங்கதான் டிஃபன் சாப்பாடு எல்லாமேன்னு, பிறகு இப்படி வாசப்படியோடு போனா எப்படி என்றவள், என்ன நீங்க எதுவுமே சொல்லலையா என்றாள். எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன் என்றாள் கௌரி. அம்மா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று புறப்பட்ட கதிரை, அப்ப சாப்பிட்டாவது போங்க என்று ராஜேஸ்வரி வற்புறுத்த, ரஞ்சனி, அம்மா அவனை விடுமா, போகட்டும், ஏன்னா அவன் இதுவரைக்கும் எந்த வீட்டிலும் சாப்பிட்டதில்லை என்றவள் அவள் முகத்தில் குறும்பு விளையாடியது. என்ன சொல்ற ரஞ்சனி? ஆமாம்மா, ஒரு வேளைக்கு 15 இட்லியும் 4 தோசையும் சாப்பிட்டா பார்க்குறவங்க சாப்பிட்ற வைக்கிறவங்க ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்க? அதே போல் மத்தியானத்துக்கு ஒரு குண்டா சோறு என்று அவள் சொல்லிக்கொண்டு போக, வாயை மூடு என்று அதட்டினாள் ராஜேஸ்வரி. கதிருக்கு அவளை பார்க்கையில் ஆச்சரியமாய் இருந்தது. இத்தனை வருடங்களாக வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியாகத்தானே ஆகப் போகிறோம் என்ற எண்ணத்தில் எப்படியெல்லாம் பழகியிருக்கிறோம். ஒன்றாக ஹோட்டல், பார்க் என்று இருவரும் வண்டியில் ஒன்றாக போய் தோள் போட்டு கைப்பிடித்த அழகை வர்ணித்து, அதற்கும் மேலே என்று நினைக்க நினைக்க அவனுக்கு உடம்பு சிலிர்த்து கல்யாணம் இவளுடன் இல்லை என்று முடிவான பிறகும் கூட மனப்பதவியிலிருந்து அவளின் நினைவு ஒரு இம்மி அளவு கூட விலகவில்லையே. அப்படி இருக்கும்போது இவளால் மட்டும் எப்படி இந்த மாதிரி பேச முடிகிறது? முகத்துக்கு முகம் எப்படி பார்க்க முடிகிறது? எனக்கு இருக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் இவளுக்கும் இருக்கும் தானே. பெண்கள் ஒருவனை விரும்பிவிட்டால் காலத்துக்கும் அவனை நெஞ்சில் வைத்து உருகுவார்கள் என்று சொல்வார்களே. ஒருவேளை இவள் தன்னை காதலிக்கவில்லையோ? இல்லை, காதலித்தது போல் நடித்தாளா? எனக்கு இந்த கல்யாணத்தை நினைக்கையில் மனமும் உடலும் கூசுகிறது. அண்ணனுக்கு என்று பேசிய லலிதாவிடம் எப்படி கூடி வாழப் போகிறோம் என்று தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க நினைக்க ரஞ்சினி மீது அருவருப்பாய் இருந்தது. என்னடா கதிர், ஆட்டோக்காரர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு,
நீ என்ன செய்ய போற என்று துரைசாமி கேட்கவும் ரஞ்சனியால் மனம் கசந்து போயிருந்த கதிர், சாரிப்பா, இப்ப நான் புறப்படுறேன் என்றவன் யார் முகத்தையும் பார்க்க பிடிக்காமல் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து புறப்பட்டான். ஆட்டோ வளைந்து திரும்பி மறைந்தே போனது. சரி விடு ராஜி, காலம்புறா கதிர் இங்கே வரப்போறவன் தானே என்று தங்கையை ஆறுதல் படுத்தியவாறு வீட்டிற்குள் நுழைந்தார் அவர். கண்கள் 4 பக்கமும் லலிதாவை தேடின. எங்கே என் மருமகள், அதான் புது பொண்ணை காணோம் என்றவரிடம், இருங்க நான் போய் கூட்டிட்டு வாரேன் என்று கௌரி போக கூடவே ராஜேஸ்வரியும் போனாள். இவ்வளவு நேரமும் கதிர் பேசிக்கொண்டிருக்கும் போது தன்னை கூப்பிட்டு அவனுக்கு முன்னால் நிறுத்திவிடக் கூடாதே என்று தெய்வங்களையெல்லாம் கும்பிட்டு கொண்டு முடங்கி கிடந்த லலிதா தன் அத்தையை கண்டதும் எழுந்தாள். என்ன லலிதா, பார்க்குற நேரமெல்லாம் இப்படி சோர்ந்து போயே இருக்கியே, உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லு, ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம் என்று சொல்ல ராஜேஸ்வரி முந்திக்கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, இன்னைக்கு அவள் தலைக்கு குளிச்சிருக்கா, இந்த மாதிரி சமயங்கள்ல அவள் வயிற்று வலியால் துடிச்சு போவா, மாத்திரை போட்டாதான் சரி வரும் என்று சொன்ன அம்மாவை திகைப்பும் ஆச்சரியமாய் கண்கள் விரிய இமை சிமிட்டாமல் பார்த்தாள் லலிதா. அவளை நோக்கி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கண்ணை காட்டிவிட்டு, சரி லலிதா, நீ எந்திரி, அத்தை மாமா கூட வந்து உட்காரு, மாத்திரை எடுத்துட்டு வாரேன், போட்டுக்கோ, நீங்க உட்காருங்க அண்ணி என்றாள் ராஜேஸ்வரி. லலிதாவிற்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி ஒரு பிரளயத்தை உண்டாக்கி விட்டாளே இந்த அம்மா என்று நினைத்தவள், நானே வந்து மாத்திரையை போட்டுக்கிறேன் என்று அம்மா பின்னாலேயே சென்றாள். தாளிப்பதற்காக கரண்டி வைத்த அம்மாவிடம், என்னம்மா எங்களை பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு வளர்த்துட்டு நீ எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்க என்று லலிதா சொல்லி முடிக்கும் முன்பே பற்களை கடித்தாள் ராஜேஸ்வரி. எல்லாம் எனக்கு தெரியும், இங்க வந்து ரகசியமா எதையாவது பேசிட்டு இருக்காத, உன் அத்தை வந்துட போறா, போய் அவங்க கூட என்ன ஏதுன்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இரு என்றதும் தொய்ந்த உள்ளத்தோடு திரும்பி வந்து அத்தையின் பக்கத்தில் வேண்டா வெறுப்பாய் உட்கார்ந்தார். கௌரி ஒரு பந்து மல்லிகை மொட்டை எடுத்து கொடுத்து, இந்தா தலைவாரி இந்த பூவை வச்சுக்கோ, ரஞ்சனிக்கும் கொடு என்றாள். அப்போதுதான் மலர்ந்து துடித்து கொண்டிருக்கும் அந்த மல்லிகை மலர் தன் வாசத்தால் மொத்த வீட்டையும் நிரப்பிக் கொண்டிருந்தது. இப்போது ரமேஷ் தான் மாப்பிள்ளை என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். இஷ்டமே இல்லாமல் கொஞ்சம் பூவை எடுத்து தன் தலையில் வைத்துக்கொண்டு ரஞ்சனியை தேடி போனாள். ரஞ்சனியின் முதுகு மட்டுமே தெரிந்தது. அழுகிறாளா? ரஞ்சனி எப்போதும் அழுததில்லையே. சிரிப்பும் குதியுமாய் வீட்டின் ஒரு மூலையில் அவள் இருப்பாள். வீடு முழுக்க அவள் இருப்பது போல் வீடு கலகலத்து உருளும் லலிதா ரஞ்சனி தோலை தொட்டு திருப்பினாள். கண்ணீரில் அவள் முகம் கலங்கி விட்டது. லலிதாவிற்கு நெஞ்சு அடித்தது போல் இருந்தது. தங்கையின் சிரிப்பிலும் மகிழ்ச்சியும் தான் இவள் தன்னை கஞ்சமாய் தேற்றிக் கொண்டிருந்தாள். ஆனால் அது எல்லாம் பொய் என்றது போல் ரஞ்சனி ஊமை கதறலாக மனதுக்குள்ளேயே கதறிக்கொண்டிருந்தாள். அதீத சோகத்தால் அவள் முகம் கருத்து கிடந்தது. அவள் சிரித்த சிரிப்புகளும் பேச்சுகளும் பொய்யாக போயிருந்தது. உள்ளத்தை துளைக்கும் கவலைகளிலிருந்து தன்னை தேற்றிக்கொள்ள முடியாதவளாக சோகத்தோடு பின்னி கிடந்தாள். இவள் வந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. லலிதாவிற்கு அவளை கூப்பிடவே பயமாய் இருந்தது. தங்கைக்காக அங்கே ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தாள். அத்தை இங்கே வந்தாலும் வந்து விடுவாள் என்று நினைத்தவள், ரஞ்சனி உன் தலையில கொஞ்சம் பூ வைக்கிறேன் என்றதும் திரும்பினாள். சாரிக்கா, என்னால் முடியலை, எத்தனை நேரம்தான் நானும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கதிர் வந்திருந்தான், எனக்கு தாங்க முடியலை என்று தங்கை சொன்னதை கேட்டு வியப்படைந்தாள் லலிதா. பிறகு நீ அவன்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு கேலி கூட பண்ணிட்டு இருந்தியே, பிறகு நான் இந்த கதிரை மனசுக்குள்ள வச்சு தேஞ்சு திருவோடா போறதை இவங்க கிட்ட சொல்றியா? அதனால யாருக்குமே லாபம் இல்லையேக்கா. எல்லோரும் கவலைப்படுவாங்க, பெத்தவங்க கவலைப்படுறதை பார்த்து இந்த கதிரும் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு அவங்க கூட சேர்ந்து கவலைப்படுவான். ரொம்பவும் பாசக்கார பிள்ளைகளை தான் பெற்றிருக்காங்க. ஆனா கொஞ்சம் அதுல காதலும் கலந்திருந்தா நல்லது. ஜோசியம் மட்டுமே கலந்திருக்கு, ஆனாலும் காதல் கலந்திருக்கு ரஞ்சனி. என்னன்னா அவங்களால செயல்பட முடியல. ஜோசியத்தை நம்புற முட்டாள்தனத்தை நினைக்கும் போது எனக்கு மாமா மேல வெறுப்பா இருக்கு.
ஒரே வீட்டிலேயே பேசின மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்காம இன்னொருத்தனுக்கு வாக்குப்பட்டு காதலிச்சவனை பார்த்துக்கிட்டு காதலிக்காதவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டாங்க்கா, நம்ம அப்பா கிட்ட சொல்லி தெருவில் போற பிச்சைக்காரனை கட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத தூரமான இடத்துல போய் வாழ்வோம், இல்லையா பேசாம அப்பா அம்மா நம்மன்னு 4 பேரும் ஒன்னா சேர்ந்தே செத்து போயிடுவோம் என்றாள் ரஞ்சனி. அவள் விழிகள் நீரில் தத்தளித்து கொண்டிருந்தன. கண்களில் அழுகையின் சிவப்போடி போயிருந்தது. சற்று முன் கதிருடன் கேலியும் சிரிப்புமாக பேசிய தங்கை இப்போது எவ்வளவு வேதனைப்படுகிறாள். வெறும் காதலுக்கே இப்படி வேதனைப்படுகிறாள் என்றால் ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கையை தொலைத்த நான் எத்தனை மோசமானவள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கையிலேயே அத்தை கூப்பிடுவது கேட்டது. அடடா, இவள் தொந்தரவு அல்லவா பொறுக்க முடியவில்லை, கொண்டா அந்த பூவை என்றவள் வாங்கி தலையில் வைத்துக்கொண்டு ஈரம் பாய்ந்த கண்களோடு சிரிப்பை பூசிக்கொண்டு முகத்தோடும் வெளியே வந்தாள். உண்மையிலேயே நம்ம ரஞ்சனியும் லலிதாவும் பாவங்க. பிடிச்சவனை கட்டிக்கத்தான் முடியலன்னு பார்த்தா பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு பிடிச்சவன் இருக்கிற வீட்டிலேயே வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமை. அதோட இல்லாம பிடிச்சவன் கூட நம்ம லலிதா வாழ்ந்தே முடிச்சிட்டா. இப்போ அது நம்ம ராஜிக்கும் தெரிஞ்சிருச்சு. ராஜி என்ன செய்ய போறா, லலிதாவோட வாழ்க்கையும் ரஞ்சனியோட வாழ்க்கையும் என்ன ஆக போகுது, நம்ம கதிர் வேற என்ன ஆக போறான், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மோஸ் ஸ்டோரீஸ். இது விடை கிடைத்து விட்டது.